ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் சீரொன்று தூப்புள் திருவேங்கட முறையான் பாரொன்று சொன்ன பழமொழியில் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேர கோமளமும் வாழ்வு. அனைவருக்கும் அடியருடைய நமஸ்காரங்கள். சுவாமி தேசிகன் அருளி செய்த அர்த்த பஞ்சகத்தின் 3வது பாசுரத்தை இன்று அனுபவிக்க இருக்கின்றோம். இந்த 3வது பாசுரம் ஜீவாத்ம ஸ்வரூபத்தை சொல்ற பாசுரம். முதல் பாசுரம் அதாவது பார்த்தோம் இல்லையா, 5 விஷயம்: மிக்க இருநிலை, மெய்யாமுறிநிலை, தக்க நெறி, தடையாகி தொக்கியல், ஒரு வினை வழிவினைன்னு. அதில் இந்த ஜீவாத்ம ஸ்வரூபத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் 2 பாசுரம். ஜீவாத்ம ஸ்வரூபத்தை சொல்லக்கூடிய முதல் பாசுரம் அர்த்த பஞ்சகத்துடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்க 3வது பாசுரத்தை அனுபவிக்கலாம். பூத உடல் புலன்கள் மனம் புல்லாவி புந்தி எனும் யாதும் அரணாய் இலகி யானென்னும் நுண்ணெறிவாய் சேதனாய் அடிமையுமாய் உயிர்க்கெல்லாம் தின்னுயிராய் தீதிலின்றி திகழும் சீர் அத்திகிரி திருமாலே. இது பாசுரம். பதார்த்தம் பார்க்கலாம். முதல்ல இந்த ஜீவாத்மா அப்படின்னாக்கா அது என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும். எது எது இல்லை அப்படின்றது இப்போ எலிமினேஷன் பண்ணிட்டே வர சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்தில் என்னன்றதை பார்க்கலாம். பூத உடல், இந்த சரீரம் இருக்கு இல்லையா, இது பஞ்சபூதங்களால், நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று, இந்த 5 பூதங்களால் செய்யப்பட்டது தான் இந்த சரீரம். அதுவாக ஜீவாத்மா அப்படின்னாக்க இல்லை, கிடையாது. ஏன்னா இது உடல் அப்படின்றது அழியக்கூடியது, ஜீவாத்மா அழியாதது. அதனால முதல்ல அதை எலிமினேட் பண்ணுறேன். பூத உடல். அடுத்தது புலன்கள். புலன்கள் நம்மளுடைய இந்திரியங்கள், அதுதான் ஜீவாத்மா அப்படின்னாக்க. ஜீவாத்மா வேற, புலன்கள் வேற. புலன்கள் சரீரத்தில் ஒரு பகுதியாக இருக்குது, சரீரத்தை சேர்ந்தது இல்லை, ஆனால் சரீரத்தில் ஒரு பகுதியாக இருக்குது. அதனால அதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது மனம் அப்படின்றது. மனம் அப்படின்றது அதுவும் ஒரு இந்திரியம் தான். அதாவது 11வது இந்திரியம் அப்படின்னு சொல்லுவா. நம்ம சரீரத்தில் கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, 10, 11வது மனசு அப்படின்னு சொல்லுவா. அந்த மனசு தான் ஜீவாத்மாவா அப்படின்னாக்கா அதுவும் இல்லை. ஏன்னா உடம்பு கீழே விழும்போது இந்த மனசும் போயிடுறது. அதனால அதுவும் கிடையாது. அடுத்தது புல்லாவி. புல்லாவி அப்படின்றது பிராணவாயு. அதுதான் ஜீவாத்மாவா அப்படின்னாக்கா அது புல்லாவின்னு சொல்லி போடுறாரு பாருங்க, ஒரு ப்ரிஃபிக்ஸோட போடுறாரு சுவாமி தேசிகன். எதுக்கு அப்படின்னாக்க அல்பமான விஷயம், இது எப்போ விழும் அப்படின்றது தெரியாது. இந்த பிராணவாயு எப்போ நிற்கும் அப்படின்றது தெரியாது. மின்னின் நிலையில் மண்ணீர் ஆக்கைகள் அப்படின்னு சொல்லி சுவாமி நம்மாழ்வாரம் சொல்றாரு இல்லையா, அதே போல இந்த புல்லாவி அதுதான் ஜீவாத்மானாக்கா இல்லை, அதுவும் கிடையாது. இந்த பிராணவாயும் அழியக்கூடியது தான், ஆனால் ஜீவாத்மா அழியாது. அதுக்கு அடுத்தது புந்தி எனும். புந்தி அப்படின்னாக்க புத்தின்னு அர்த்தம். இந்த புத்தி தான் ஜீவாத்மாவா அப்படின்னாக்க இல்லை, அதுவும் கிடையாது. இதெல்லாம் தாண்டி வேறுபட்டவர் ஜீவாத்மா. நிறைய பேர் சரீரம் தான் ஜீவாத்மான்னு நினைச்சுட்டு இருக்கோம், மனசு தான் ஜீவாத்மா நினைச்சுட்டு இருக்கோம், நம்ம இந்திரியங்கள் தான் ஜீவாத்மா நினைச்சுட்டு இருக்கோம், நம்ம புத்தி தான் ஜீவாத்மா நினைச்சுட்டு இருக்கோம், நம்ம பிராணவாயு தான் ஜீவாத்மா நினைச்சுட்டு இருக்கோம். இது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையுமே தள்ளிடுற சுவாமி தேசிகன். அடுத்தது யாதும் அரணாய். இது எதுவுமே இல்லை அப்படின்றத சொல்றதுதான் யாதும் அரணாய். இலகி. ஏன்னா இலகி அப்படின்னாக்க பிரகாசிக்கக்கூடிய அப்படின்றது அர்த்தம். என்ன இதில் அப்படின்னாக்க இந்த ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபமே பார்த்தாக்க ஞானமயம், ஆனந்தமயம். அவ்வளோ ஞானம் இருக்குது இந்த ஜீவாத்மாவுக்கு. கர்மங்களால் ஒரு சரீரத்தை எடுத்துட்டு அந்த சரீரம் அனுபவிக்கக்கூடிய இன்பங்க துன்பங்கள் அப்படிலாம் அதனோட ஒட்டின்னு இருக்கே தவிர்த்து ஜீவாத்மா சரீரத்தை அப்பாற்பட்டது. அது எப்படி இருக்கும் ஜீவாத்மா அப்படின்றத பின்னாடி சொல்கிறேன். ஏன்னா இலகின்றது பிரகாசம். பேசிக்காகவே இப்போ ஒரு ரத்னம் ஒன்று இருக்குது, அந்த ரத்னம் சேத்துல இருக்குது, விழுந்துருதுன்னு வைங்கோ, அந்த பிரகாசம் அதுக்கு போயிடும். ஆனால் அந்த சேத்தை நம்ம நல்லா தொடச்சி விட்டோம் அப்படின்னாக்க திரும்ப அந்த பிரகாசம் வரும் இல்லையா. அதே போல் இந்த ஜீவாத்மாவுக்கு இருக்கிற ஞானம் இந்த சரீரம் மூடின்னு இருக்கு. அதுதான் அஜ்ஞானமாக இருக்குது நமக்கு. அந்த அஜ்ஞானத்தை நம்ம கழிச்சுட்டு ஜீவாத்மா இயல்பாக பார்த்தா ஞானமே வடிவெடுத்தவர், ஆனந்தமே வடிவெடுத்தவர். அதை தான் சொல்லியிருக்கார் இலகி அப்படின்ட்டுன்னு. யான் என்னும் நுண்ணறிவாய். யான் என்னும், இப்போ நான் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னாக்க எதை சொல்கிறோம்? நான் அப்படின்னாக்க நம்மள சொல்லலை, அதாவது இந்த சரீரத்தை சொல்லலை, ஜீவாத்மாவை தான் குறிக்கும் நான் அப்படின்ற சப்தம். எப்படின்றது பாருங்க. ஒன்றும் இல்லை, நான் அப்படின்னாக்க ஒரு விஷயம். இப்போ அடுத்தது கை இருக்குது அப்படின்னாக்கா என்னுடைய கை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ புஸ்தகம் அப்படின்னாக்கா என்னுடைய புஸ்தகம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஏதோ ஒரு வஸ்து இருக்குது அப்படின்னாக்கா என்னுடையது அப்படின்னு சொல்கிறோம். அதே போல தான் என்னுடைய கை, என்னுடைய கால், என்னுடைய கண்ணு, என்னுடைய காது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதனால இந்த சரீரம் வேற, ஆத்மா வேற. யான் என்னும், அந்த யான் என்னும்ன்றது ஜீவாத்மா. நுண்ணறிவாய். இன்னாக்க ரொம்ப இனிமையான நல்ல இன்பமே ஆனந்தமே வடிவெடுத்தது ஜீவாத்மா. நுண்ணறிவாய். நுண்ணறிவாய் அப்படின்னாக்க அறியறதுக்கு ரொம்ப கஷ்டம்,
நல்ல ஞானம் இருக்கிறதுக்கு. ஆனால் அது எப்படின்னாக்க, இது ஆச்சாரியர்கள் சொல்றச்ச, ஒரு நெல்லுடைய முனையை எடுத்துக்கோங்க. அந்த முனையை வந்து 100 வந்து வெட்டுங்க. 100 வெட்டினாக்க அதுல ஒரு பகுதி வந்து எவ்வளவு சின்னதா இருக்குமோ அதை விட சின்னது இந்த ஜீவாத்மா. அதுதான் வந்து நுண்ணறிவாய். ஆனா அந்த ஜீவாத்மாக்கு தான் வந்து அறிவு இருக்கே தவிர இந்த சரீரத்துக்கு அறிவு அல்ல. அதுதான் வந்து சொல்றார். யான் என்னும் நுண்ணறிவாய் சேத்தனாய். சேத்தனாய் அப்படின்னாக்க அறிவு இருக்கிற பொருள். சித்து அச்சித்து அப்படின்னு சொல்றோம் இல்லையா, தத்துவத்திரியம் அப்படின்னு சொல்லுவோம் சம்பிரதாயத்துல. சித்து அச்சித்து ஈஸ்வரன் அப்படின்ட்டுன்னு. அந்த சித்து அப்படின்றது ஜீவாத்மா தான். நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய எல்லா விஷயமே வந்து அச்சித்து தான். எதுக்குமே வந்து அறிவு கிடையாது. ஏன்னா ஜீவாத்மாவை கண்ணால பார்க்க முடியாது. அந்த சேத்தனாய் அந்த அறிவு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா ஒரு ஜீவாத்மா அடிமையுமாய். சரி, இவ்வளோ ஞானம் இருக்கு, ஆனந்தம் இருக்கு, பிரகாசம் இருக்கு அப்படின்னாக்க அது சுதந்திரனா அப்படின்னாக்க கிடையாது. பகவானுக்கு வந்து அடிமைப்பட்டது, பரதந்திரம் தான் இந்த ஜீவாத்மா. அதுதான் வந்து சேதனாய். அறிவு இருந்தாலும் பெருமாளுக்கு அதுதான் வந்து அந்த அறிவு தான் வந்து ஜீவாத்மாவுக்கு வந்து இருக்கணும். என்ன அப்படின்னாக்க நம்ம வந்து பெருமாளுக்கு அடிமை அப்படின்றது. அந்த அடிமையுமாய் உயிருக்கெல்லாம் தின்னுயிராய். இப்போ இந்த ஜீவாத்மா இருக்கு இல்லையா, இது எல்லா உயிருக்குமே இருக்கும். இப்போ ஒரு பசுமாட்டுக்கு இருக்கும், ஆட்டுக்கு இருக்கும், நாய்க்கு இருக்கும், குதிரைக்கு இருக்கும், மானுக்கு இருக்கும், மயிலுக்கு இருக்கும், எல்லா உயிருக்கும் இருக்கும். அச்சித்துக்கும் இருக்கும் ஜீவாத்மா. ஆனால் அந்த ஞானம் கொஞ்சம் சுருங்கி இருக்கும். அதுதான் வந்து சொல்ற உயிருக்கெல்லாம் தின்னுயிராய். அந்த உயிருக்கெல்லாம் வந்து அந்த ஜீவாத்மாக்குள்ள வந்து அந்தராமையா வந்து பெருமாள் இருக்கார். அவர் எப்படி இருக்கார் அப்படின்றத கடைசி வரியில சொல்றார். தீதிலின்றி திகழும் சீர் அத்திகிரி திருமாலே. தீதிலின்றிக்கு வந்து 2 பொருள் இருக்கு. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு நாத்திகனா இருக்கார் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அவருக்குள்ள பெருமாள் இருக்க மாட்டாரானாக்கா இல்லை, நிச்சயம் அவருக்குள்ளேயும் வந்து பெருமாள் இருப்பார். அவரை தான் உணரணும், அவ்வளவுதான். தீதிலின்றி அது ஒரு பொருள். எல்லா வஸ்துலையும் வந்து இருப்பார். உடல் மிசை உயிரின கரந்தெங்கும் பரந்துடன் இல்லையா, நம்ம அறுபடி சொன்னது. அதே போல எல்லா ஜீவாத்மாக்குள்ளேயும் வந்து அந்தராமையா வந்து பரமாத்மா இருப்பார். அது ஒரு பொருள். 2வது பொருள், ஒரு சமயம் இருப்பார், ஒரு சமயம் இருக்க மாட்டார் அப்படின்றது கிடையாது. எப்பவுமே வந்து இருப்பார். அதுதான் தீதிலின்றி திகழும். எப்பவுமே இருந்து திகழக்கூடிய சீர் சிறப்புமிக்க அத்திகிரி திருமாலே. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மாலுன்னு சொல்லல, திருமால் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனால அந்தராமியா இருக்கும் போதும் சரி, பெருமாள் வந்து தனியா இருக்கிறது இல்லை, பிராட்டியோட தான் இருக்கார். ஸ்ரீஸ்பதியான ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்றது தான் வந்து அந்தராமியா வந்து நமக்குள்ள இருக்கார், பிராட்டியோட தான் இருக்கார். இந்த இடத்துல வந்து சுவாமி தேசிகன் இது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் பேரலா பெருமாளுக்கு வந்து மங்களாசாசனம் பண்றதுனால அந்த பெருமாள் தான் வந்து எல்லாருக்குள்ளேயும் வந்து அந்தராமியா இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கார் சுவாமி தேசிகன். இதுதான் பாசுரத்துடைய சாரமான பொருள். பாசுரத்தை இன்னொரு தடவை அனுபவிக்கலாம். பூத உடல் புலன்கள் மனம் புல்லாவி புந்தியனும் யாதும் அலனாய் இலகி யான் என்னும் நுண்ணறிவாய் சேதனாய் அடிமையுமாய் உயிருக்கெல்லாம் தின்னுயிராய் தீர்லின்றி திகழும் சீர் அத்திகிரி திருமாலே. ஜீவாத்மா ஸ்வரூபத்துடைய அடுத்த பாசுரம் 4வது பாசுரத்தை நாளை அனுபவிக்கலாம். நன்றி, வணக்கம். சுவாமி தேசிகன் திருவடிகளே சரணம்.